வணக்கம் மக்களே. உங்கள் அன்பு சகோதரன் நன்றியோட நான் சில விஷயங்கள் பகிர்ந்து வந்திருக்கிறேன். அதாவது நடிகர் விஜயுடைய சித்தாந்தம் என்னன்னா திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிற மேடையில பேசிட்டு இருக்காரு. நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ரெண்டு துருவம் தென் துருவம் வட துருவமா இருக்கு. ரெண்டு ஒண்ணு சேரணும். அதாவது விஜய் பாஜக ஒண்ணு சேரணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இஷ்டத்துக்கு வழக்கு போடுது. யார் மேல? விஜய் மேல. நின்னா குற்றம், உட்காந்தா குற்றம், நீ கையை இப்படி ஆட்டணும் அப்படி ஆட்டணும் போடுறாங்க. இதே பாஜக கூட இவர் கூட்டு வச்சுக்கிட்டாருன்னா இந்த தொந்தரவு வருமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் வரும்பொழுது கரண்ட கட் பண்ண ஒரே காரணத்துக்காக மூத்திரம் தெரிக்க ஓட விட்டாரு இந்த 10 ரூபா பாலாஜிய. ஏன்னா அதுலயே மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காப்ல பார்ட்டி. அப்போ பாஜக இவர் கூட்டு வச்சுக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? மோசடியா போயிடுவாங்க. அதுதான் உண்மை. அப்ப அந்த தக்காளி வேலை நடக்காது. ஏன்னா உள்ள நிலவு கலை நிலவரத்தை சொல்றேன் நான். உங்களோட விஜயோட சித்தாந்தம் என்ன? லஞ்சம் ஊழல் இல்லாத அரசு வேணும், அவ்வளவுதானே. பாஜக இது வரைக்கும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு யாராவது சொல்ல முடிஞ்சுதா? ஏதோ ஒரு ஆதாரம் நிரூபிக்க முடிஞ்சுதா? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு இந்த ஒருத்தன் மீசியம் முறுக்கிட்டு மீசியம் முறுக்கு அடங்கம் ஒரு எங்க நில்லுவா களத்துல நின்று பார்க்கலாம். ஓடி ஒளியில பின்னால திமுகவுக்கு பின்னால அந்த மாதிரி அண்ணாமலை அதாவது அண்ணாமலைக்கு முன்னால விஜய் நிக்கணுங்கிறேன். அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று நாங்க இருக்கிறோங்கிற மாதிரி வந்தா இன்னைக்கு மக்களுடைய பேராதரவு பெற்றுக்கொள்ள விஜய்க்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சல்லித்தனத்தை எல்லாம் திமுக பண்ணக்கூடிய செல்லித்தனம், சில்லறத்தனம், கரண்ட் ஆஃப் பண்றது, உள்ள ஆம்புலன்ஸ் விடுறது, தக்காளி வேலை நடக்காம இருக்கணும்னா இப்ப விஜய்க்கு தேவை என்னன்னா உண்மையிலேயே பாஜகவுடைய ஆதரவு தேவை. பாஜகவோட சேர்ந்து நின்னாருன்னா நீங்க சொன்ன சித்தாந்தம், அதாவது சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இந்த உதவாநிதினு ஒரு நபர் இருக்காரு, ஆட்டி படைக்கிறார் இல்லையா, அதையெல்லாம் தெளிவுபடுத்த முடியும். அவர் திமுகவில் இல்ல தமிழ்நாட்டில் இல்லாம ஓட வைக்க முடியும். அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா பாஜகவுல விஜய் கூட்டு வச்சுக்கிறணும். இன்னைக்கு நிலவரம் அதுதான் கள நிலவரம். வேற எந்த கட்சியை காங்கிரஸ் கூட்டு வைக்க முடியுமா? ராகுல் காந்தி இடம் தெரியாம எங்க நிக்கிறது தெரியாம ஓடிட்டு இருக்காரு, வீதி வீதியா ஓடிட்டு இருக்காரு. எங்கேயாவது டெபாசிட் கிடைக்குமான்னு தமிழகத்துல கூடிய செல்ல பிறந்தக அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்க காங்கிரஸ் செத்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு உண்மையான தலைவர் ஐயா காமராஜ் அவர்கள் இருந்த காங்கிரஸ் இது கிடையாது. அதுக்கப்புறம் ஊழல் காங்கிரஸ் எல்லாரும் வந்தாங்க, அதுதான் உண்மை. ஆனா அவங்களால எதுவுமே ஜெயிக்க முடியல. இப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு கள எடுக்கணும் அப்படின்னா பாஜக கண்டிப்பான முறையில் விஜய் கூட்டு வச்சே ஆகணும். வேற அவருக்கு வேற சோர்ஸே கிடையாது. ஆனா இங்க வச்சுட்டாருன்னா இதே திமுக காரணம் உங்களை பார்த்தா எங்கேயாவது கரண்ட் கட் பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க. செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல்வரோட ஆட்சியில நட்டிங்க ஒண்ணுக்கு இருந்துடணும். எப்படி செந்தில் பாலாஜி ஒண்ணுக்கு போன மாதிரி போகணும். அந்த காலம் உருவாகணும் அப்படின்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க முடிவு பண்ண முடியாது. நாங்க ஐடியா தான் கொடுக்க முடியும், தெளிவுபடுத்த முடியும். பாஜகவுக்கு வாங்க. அண்ணாமலை அதே நேரத்துல மறுபடியும் சொல்றோம், பாஜக அமித்ஷா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். மீண்டும் அண்ணாமலை தமிழகத்துல பாஜக தலைவராக முன்னாள் வரணும். இது பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து போன அண்ணாமலை தான். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு எல்லாம் மேலிடத்துல பாக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, அப்புறம் ஜெயமோகன் எல்லாம் வர்றாங்கன்னா காரணம் என்ன? அண்ணாமலையால கொண்டு வரப்பட்டவங்க தான். ஏன்னா இன்னைக்கு விஜயை காப்பாத்தினது பாஜகவுடைய முன்னாள் தலைவர் கூட அண்ணாமலை தான். அதனால மறுபடியும் தலைவர் அண்ணாமலை தான் வரணும். வந்தாத்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சியும் காப்பாற்ற முடியும். விஜய் கொஞ்சம் நன்றி உணர்வோட சிந்திச்சு பார்க்கணும். யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல. நாம் தமிழர் சீமான் சும்மா குரல் தான் கொடுக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட விஷயம்லாம் கிடையாது, எந்த சித்தாந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு நன்றி உணர்வோட நீங்க தயவு செஞ்சு பாஜகவோட கூட்டு வைங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த உங்களுக்கு சோறு விட்ட தமிழர் நல்லா இருக்கும். மற்றவடைய திருட்டு வேலை செஞ்சிருக்கக்கூடிய இந்த திமுக ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படின்னு நம்ம பணியோட கேட்டுக்கிறோம். நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஊரே கிடையாது, காடு.
இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.